அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதாவது ஒரு அரசவைக்கு ஒரு நாட்டினுடைய குடிமகன் அரசே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நான் ஒரு 3 பொம்மை செய்து கொடுக்க சொன்னேன். ஆனா அந்த பொம்மை செய்கிறவர் 3ஐயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இதுல 3 வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. 3 பொம்மையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது நட்பின் இலக்கணத்தின் பொம்மைகள் என்று வேற என்கிட்ட சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல என்ன வித்தியாசம் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாராம். அரசன் அந்த 3 பொம்மைகளை வாங்கி தன்னுடைய அறைக்கு எடுத்து சென்று 2 நிமிடம் கழித்து வெளியில ஆமா, இந்த 3 பொம்மையும் வெவ்வேறான பொம்மைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பியை எடுத்து ஒரு பொம்மையினுடைய காதுல விட்டாராம். அந்த கம்பி காது வழியாக சென்று நேராக இதயத்திற்கு நேராக சென்று விட்டது. இன்னொரு கம்பியை எடுத்து 2வது பொம்மையினுடைய காதில் விட்டாராம். அந்த கம்பி காதின் வழியே சென்று வாய் வழியே வெளியில வந்ததாம். 3வது ஒரு கம்பியை எடுத்து அந்த பொம்மையினுடைய காதுல அவர் செலுத்திய பொழுது அந்த கம்பி இந்த காது வழியாக சென்று இந்த காது வழியாக வெளியே வந்ததாம். அப்பொழுது அரசர் சொன்னாராம், முதல் பொம்மை என்பது உத்தமமான நண்பன், 2வது பொம்மை மத்தியமமான ஒரு நண்பன், 3வது பொம்மை மோசமான நண்பன் அப்படின்னு சொன்னாராம் அரசன். உத்தமமான நண்பனிடத்துல நீ பேசுவதெல்லாம் உள்ளே சென்று அவன் இதயத்திற்கு சென்று விடும். அவன் இதயத்துல அதை பற்றி சிந்தித்து உனக்கு உதவி செய்வான். ஆகவே அவன் உத்தமமான நண்பன். 2வது நண்பன் இந்த காதுல வாங்கி இந்த வாயால் அந்த கம்பி வெளியே வந்தது. உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய துயரங்களையும் கேட்டு மற்றவர்களிடத்தில் அவன் இதை பற்றி பேசி உனக்கு உதவி செய்வான். ஆகவே தான் அவனை மத்தியமமான நண்பன் அப்படி என்று சொன்னேன். அவனும் நல்ல நண்பன் தான். 3வது நண்பன் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டு விடுவான். ஆகவே அவனைத்தான் மோசமான நண்பன் அப்படி என்று சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நண்பர்கள் நமக்கு தேவை. நண்பர்களை தேர்ந்தெடுப்பது புதையலை தேர்ந்தெடுப்பது போல என்று சொல்லுவார்கள். ஆகவே உத்தமமான அல்லது மத்தியமமான நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.